ஆமா, இதுல எப்படி இது கார்ட் பீட்டெல்லாம் கேக்குது? இதுல ஒருவேள மைக் கீக் வச்சிருக்காய்ங்களோ? ஹலோ, ஹலோ, ஹலோ. கேக்குது போ. ஒருவேள மைக் தானாட்டுருக்கு. ஹலோ, ஹலோ, ஹலோ. டிங், 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 டிங். கேக்குது போ. வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க? உங்க பையன் என்ன பண்றாரு? அவரையும் உங்கள மாரியே டாக்டர் ஆக்கிட்டீங்களா? அண்ணா மெய்யாலுமே டாக்டர் மாதிரியே கிரியனா? இல்லைங்க டாக்டர். நான் படிக்கும் போதெல்லாம் பணம் கொடுத்தா டாக்டர் சீட் வாங்கிடலாம். இப்ப அதுக்கு ஆப்போசிட்டாங்க. டாக்டர் மகன் டாக்டர் ஆகணுங்கிறத நீதி. இப்ப என்னடான்னா எக்ஸாம்னு கொண்டு வந்துட்டு நம்ம பொழப்ப மண்ணடி போட்டாங்க. நம்ம பிள்ளைகள்லாம் எப்படி பொழைக்கிறது தெரியல. ஆமா, உங்க பையனை டாக்டர் ஆக்கிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி? இல்லைங்க டாக்டர், எங்கேங்க. ஒரு எம்எல்ஏவோட மகன் எம்எல்ஏ ஆகலாம், எம்பியோட மகன் எந்த தகுதியும் இல்லாமல் எம்பி ஆகலாம். ஏன் சிஎம்மோட மகனுமே அப்பா சிஎம் இருக்காரு, மகனும் சிஎம் ஆகலாம். ஆனா ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் ஆக முடியாது. அதுக்கு இந்த அரசியல்வாதி என்ன பண்ணியிருக்காங்க, நீட் தேர்வுன்னு ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம் எழுதணும், படிக்கணும். இதே வந்து முதல்ல எல்லாம் 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா செலவு பண்ணா பையனுக்கு டாக்டர் ஆக்கிடலாம். இப்போ எங்கேங்க, இது நடிகரோட மகனும் கூட நடிகன் ஆயிடுறேன். ஆனா நம்ம டாக்டரோட மகன் டாக்டர் ஆகிறதுக்கு படிக்க வேண்டியது இருக்குது. அதுக்குன்னு தகுதி வேணுங்கிறாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். இப்போ என்னடான்னா டாக்டருக்கு படிக்கிறது ரொம்ப இதாக போச்சு. ஒர்க் ஷாப் மெக்கானிக்கு பையன் டாக்டருக்கு படிக்கிறா, எப்படி ஆட்டோ டிரைவர் பையன் டாக்டருக்கு படிக்கிறான், விவசாயம் பண்ற பையன் டாக்டருக்கு படிக்கிறான். ஏன் குப்பை அள்ளுறவங்க பையன் கூட இப்போ டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? எல்லாத்துக்குமே இந்த மோடி ஒன்று தான் நீட் தேர்வு தான் காரணம். அதை மாற்றணும்னா முடியாது. நம்ம மய பிள்ளைகள்லாம் நீட் எழுதி பாஸ் பண்ணா தான் டாக்டர் ஆக முடியும். என்ன பண்ணுறது, போகிற போக்க பார்த்தா நம்ம பிள்ளைகளெல்லாம் வெளிநாடு அனுப்பிச்சிட்டேன் டாக்டர் படிக்க வைக்கணும் போல. அதனால தான் டாக்டர் என் பையனை வெளிநாட்டில் படிக்க வச்சிருக்கேன் டாக்டருக்கு. அந்த காலேஜ்லேயே கேளுங்க, என் மகனுக்கு ஒரு சீட் இருந்ததுன்னா அங்கேயே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு என் மகனையுமே டாக்டருக்கு படிக்க வச்சிடலாம்.